நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா. பாவி உன்னை அழைக்கிறார் இயேசுராஜனே. விஜி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அக்காவுக்கு ஒரு மாதிரி வருது. எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. மாமாவுக்கும் ஃபோன் பண்ணிடலாம். ஹலோ மாமா, அக்காவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா ஆஃபீஸ்ல இருந்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அக்கா 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 டாக்டர் டாக்டர், எங்க அக்காவுக்கு பாருங்க டாக்டர். அக்கா அக்கா டாக்டர் நல்லா இருக்காங்களா டாக்டர்? சாரி, அவங்க இறந்துட்டாங்க டாக்டர்.
என்ன ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரியா உயர்த்தி வச்சிருக்கார். ஒருவேளை சகோதரனே சகோதரியே, நீங்களும் இந்த கூட்டத்தில் அப்படி வந்திருக்கலாம். எல்லாராலும் வெதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அனாதையா கைவிடப்பட்டு எல்லாரோட அன்பும் ஏமாற்றப்பட்டு நீங்க இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் வாலிபனே, ஆண்டவர் சொல்றா, நீ சோர்ந்து போகாதே, அவசரப்படாதே, ஆண்டவரோட கரத்துல நீ அடங்கிரு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த இந்திய தேசத்தை உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் மாற்றப் போகிறார். உலகத்திற்காய் சம்பாத்தியத்திற்காய் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்க தேவன் ஒவ்வொருவரோடும் கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரே. தேவ சத்தத்தை அறிகிறோமா? அவர் பின் செல்கிறோமா? என்ன ஜீசஸ். ஏல என்னல நீ? நான் மீட்டிங்க்கு லேட் ஆயிட்டுன்ட்டு பதறி அடிச்சு வந்திருக்கேன். நீ என்ன நானா ஆயா உட்காந்துருக்க? என்னலாச்சு உனக்கு? இப்போ நான் அந்த மீட்டிங்க்கெலாம் நான் வரலப்பா. கண்ணை மூடி ஜெபிச்சாலே ஆண்டவர் ஊழியத்துக்கு வான்னு அழைக்காரு. இல்லை இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம்டா, நல்ல கம்பெனி, இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நம்மளாம் ஊழியத்துக்கு? எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்துலாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிடலாம்லா? ஊழியத்துக்குன்னா சம்பளத்தில் பாதி கூட கொடுத்துடலாம். ஆனால் ஏன்பா ஆண்டவர் என்னையே கூப்பிட்டு இருக்காங்க? நான் வரலப்பா, நீ போ. டேய், உன்னைய ஊழியத்துக்காடா அழைச்சாங்க? போக வேண்டியதானடா. டேய், கர்த்தர்கிட்ட நான் ஊழியத்துக்கு வாரேன்னு சொல்லவே இல்லைடா. ஆனால் கர்த்தர் அந்த மலை பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கடா. எனக்கு பயமாக இருக்குடா. நான் கீழ்ப்படிவேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன். ஆனால் நான் அவ்வளோ தரமானவன் கிடையாதுடா. டேய், அப்படி சொல்லாதடா. ஒப்பு கொடுத்து போ. சோப்புச்சாமி வந்திருக்கேன். சோப்புச்சாமி வந்திருக்கேன். வா வா, தட்சணையை கொடு, உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு தரேன். வா வா. என்ன வேணும் சாமிட்ட? சோப்பு சாமிட்ட கேளு. சாமி, இந்த வாரானே இவன் அண்ணனை போன வாரம் பலி கொடுத்துட்டோம். இன்னைக்கு இவன் நாக்க வெட்டணும். சோப்பு சாமி வேண்டாங்குது. சாமி 1000 ரூபா கொடுக்கேன். சாமி வேண்டாங்குது. சாமி 3000 ரூபா கொடுக்கேன். சாமி முடிச்சுட்டா சாமி. முடியாது. சாமி 5000 ரூபா சாரேன். சாமி எப்படியே முடிச்சு கொடு. சாமி சரிங்குது, வேலையை முடிச்சு தரங்குது. அண்ணே முன்னாடி போனே. அண்ணே முன்னாடி போ, சாமி பக்கம் போ. நம்ம சாமி பார்க்கு, அருள்வாக்கு சொல்லணே. அண்ணே கேளு. சொல்லுது சாமி, அண்ணனுக்கு சொல்லுதுடா. உங்க அப்பா சுகமாகிறதுக்கு, உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தகுப்பு சாமி உன் நாக்க காணிக்கையே கேட்கிறா. கொடுக்குறியா? சாமி, நாக்க வெட்டி கொடுத்தா அப்பா சுகமாயிடுவாங்களா? கண்டிப்பா சுகமாயிருவாரு. சோப்ப சாமி சொன்னதுதான். சாமியே சந்தேகப்படுறியா? அண்ணே நம்ம குடும்பம் சாமி நல்லா இருக்கணும். அப்போ என் நாக்க காணிக்கையா கொடுக்குறேன் சாமி. கொண்டா கொண்டா. அண்ணே அண்ணே அண்ணனை பார்த்து அண்ணே அண்ணே
அண்ணே ஒண்ணு செய்யாதுண்ணே. அண்ணே ஒண்ணு செய்யாது. அண்ணே தாங்கிக்கோ. அண்ணே தாங்கிக்கோ. அண்ணே தாங்கிக்கோண்ணே. அண்ணே தாங்கிக்கோ. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா இப்படி தானே செய்யணும். தாங்கிக்கண்ணே. தாங்கிக்க. அண்ணே அண்ணே ஒண்ணு செய்யாதுண்ணே. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ண்ணே. அண்ணே அண்ணே சாமி, இனிமே எங்க குடும்பம் நல்லா இருமா சாமி. கர்த்தருடைய சத்தம் என்னட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது. கொடுக்கணும். ஏசப்பா, என்கிட்ட பல நாள் பேசிட்டீங்கப்பா. என்னால் இருக்க முடியலப்பா. வேலையெல்லாம் விட்டுட்டேன் ஏசப்பா. கிராமத்துக்கு போகிறேன். நீங்கள் என் கூட வாங்க. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடைபயின்றே. மலைக்கு போறேன். நீங்க பேசிக்கிட்டே அந்த மலைக்கு போறேன். பின்னே வாயனமும் சென்றார். பின்னே வாயனமும் ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிக்க போறேன். போவோம். கிராமம் ஊர் மக்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார். வாருங்கள், இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் அன்பு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். இன்று நோயோடு இருக்கிற உங்களை இயேசு தொடுவார், சுகம் கொடுப்பார். ஏன் நீங்கள் இன்னும் வருத்தப்பட்டு பாரத்தை இன்னும் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? இளைப்பாறுதல் தருவதற்கு இயேசு இருக்கிறார். வாருங்கள். ஐயா ஐயா, எங்கள் அப்பா ரொம்ப நாளாக சுகம் இல்லாமல் இருக்காங்க. வந்து நீங்கள் சுகம் கொடுப்பீங்களா ஐயா? இயேசு எங்கள் அப்பாவை சுகப்படுத்துவாங்களா ஐயா? வாங்க தம்பி, ஜெபம் பண்ண போவோம். ஏல, அப்பாவுக்கு சுகம் கொடுக்க இயேசு வாரார்ல. என்ன வாங்கண்ணே, தம்பி வாங்க. தம்பி கூட்டு வாழ, கூட்டு வா. எல்லாம் நம்ம வீட்டுக்கு இயேசு வரவள. எல்லாம் வா, நம்ம வீட்டுக்கு இயேசு வரவ. இயேசு வாங்க. என்ன வாங்கண்ணே, வாங்க வாங்க வாங்க. இதான் எங்க அப்பா. அப்பாவுக்கு சுகம் கிடைக்கும்னு நினச்சி மூத்த அண்ணனை பலி கொடுத்துட்டோம். இளைய அண்ணனுக்கு நாக்க வெட்டிட்டாங்க. அப்படியும் சுகம் கிடைக்கல. அண்ணே, ஏசப்பா சுகம் கொடுப்பாங்களாண்ணே? ஆமாப்பா, இயேசு சுகம் கொடுப்பார். ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடட்டுமையா. ஏல அப்பா எழும்பிட்டவள. ஏல அப்பா எழும்பிட்டவள. எந்திரிச்சிட்டீங்களா? நம்ம அப்பா எழும்பிட்டவள. அண்ணே, அப்பாவை பாரு, சுகமாயிட்டாங்க. பாருண்ணே, அப்பா சுகமாயிட்டாங்க. இல்ல நம்ம அப்பாவை பாருல, எழுப்பிட்டவள. தம்பி, அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க போன வாரம் வந்திருந்தீங்கன்னா அண்ணன் நாக்க இழந்திருக்க மாட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா பெரிய அண்ணன் செத்துருக்க மாட்டாங்களாம். அதான் சொல்றான். ஆண்டவரே, நான் போகாதனால தான் நிறைய பேர் அவங்களோட உயிரை இழந்துட்டாங்களாம். நான் தப்பு பண்ணிட்டேனப்பா. நீங்கள் அப்போ கூப்பிடும் போதே நான் உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுத்துருக்கணும்ப்பா. நான் தாமதம் பண்ணிட்டேனே. ஐயோ, நான் லேட் பண்ணிட்டேன்ல ஏசப்பா. என்ன, நம்ம இந்த ஊரெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே. அண்ணே, எங்கள் ஊரில் நிறைய பேர் சுகம் இல்லாமல் இருக்காங்கண்ணே. அவங்க எல்லாருமே சுகப்படுத்துங்கண்ணே. கண்டிப்பா தம்பி. அண்ணே அண்ணே வாங்க, நானும் உங்க கூட வரேனே. ஊரில் நிறைய பேர் சுகமில்லாமல் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்போனே.
ஆண்டவரே, நீங்கள் எத்தனை நாள் பேசுனீங்கப்பா, கேட்காமலேயே அலைஞ்சனே, கேட்காமலேயே போயிட்டேனப்பா. எத்தனை பேர் அழிஞ்சாங்களோ தெரியல. இப்போ என் முழுதும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏசப்பா, என்னைய மன்னிங்க. நான் இனி உங்கள் ஊழியத்துக்கு போவேன், எங்கே கூப்பிட்டாலும் வருவேன்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் வாரேன்ப்பா. ஏசப்பா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தேன் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தேன் இயேசுநாதா. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. உனக்கு நாக்க கொடுக்கணுமா ஐயா? பித்திட்டையா, பித்திட்டையா, பித்திட்டையா. உனக்கு பேச முடியாது. நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. பிறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி, ஜெப ஆவி ஊற்றி பரிதபிக்க செய்தி. மாந்தர்காயும் முன் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. சொல்ல மறந்தே கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. சொல்ல மறந்தே கல்வாரி ஸ்நேகம் கள்ளனையும் மாற்றும் விந்தை. உற்சாக ஆவி தாங்கிட செய்தி, உற்சாக ஆவி தாங்கிட செய்தி. ஊரெங்கும் உம் அன்பை சொல்லிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஏசப்பா, ரோடா
தெரு தெருவா கம்பெனியா வேலைக்கு அலைஞ்சனப்பா. அப்பவே இங்க வந்திருந்தேன்னா எத்தனை பேர் வாரிடுவாங்கப்பா, எத்தனை பேர் வாரிடுவாங்க. படித்து முட்டாளா உணர்வு இல்லாதவனா போயிட்டேனப்பா. இனிமே பின் வாங்க மாட்டேன்பா, உங்களுக்காக ஓடுவேன். இனிமே பின் வாங்க மாட்டேன். இந்த கிராமத்தை மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். நாம் முடிகிற தருவாயில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த ஒரு கூட்டம், நாளைக்கு பகல் கூட்டம் மட்டுமே உண்டு. ஆமென். ஆகவே உங்கள் சிந்தையை, உங்கள் கவனத்தை வேறெங்கும் திசை திருப்பாமல் இரவிலே கூட நீங்கள் வேறு எதுவும் வேறு மற்ற காரியங்களை பேசி ஆமென் உங்களுடைய சிந்தையை கலைக்காமல் ஆமென் ஆண்டவரே என்னோடு கூட இடைப்படும், என்னை உருமாற்றும், என்னை மறுரூபமாக்கும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நாம் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒரு நல்ல ஃபாஸ்ட் சாங் பாடலாம் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? என்னம்மா? சரி, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் பாடலாமா? அது எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, பைபிள்லாம் வச்சுட்டு எழுமி நில்லுங்க. பைபிள்லாம் கீழே வச்சுருக்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே அன்றைக்கு செங்கடலை பிளந்தவர், இன்றைக்கும் எங்கள் மூலமாக ஆண்டவரே நீ இந்த தேசத்தில் அற்புதங்களை செய்வதற்கு உண்மையுள்ள தேவராக இருக்கிறேன். நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைப்பீராக. ஆண்டவரே தேவையுள்ள இடங்களுக்கு தயங்காமல் நாங்கள் போய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்ற உணர்வோடு கூட ஆண்டவரை உயர்த்தி பாடலாமா? கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்களில் நல்ல கை தட்டணும் சத்தமா. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் உங்க சத்தம் தான் கேட்கணும். வானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு வானவர். நல்ல சத்தமா கை தட்டலாமாக்கமா? செங்கடலில் பிளந்து ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து நீ நல்லவர், நீர் நல்லவர், வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும். முழு பலத்தோடு சொல்லலாமா? உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கை தட்டலாமா? சத்தமாக்குமா? தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? எங்களை நேசிக்க, இந்த ஜனங்களை நேசிக்க. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா
ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, உமக்கு பானவர், உமக்கு பானவர். உமக்கு பானவர் யார், உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர், வானத்திலும் பூமியிலும். கைதடலாமா? கண்மலையினில் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி உம் நாமம் அதிசயம், இன்றும் அதிசயம் செய்வீர். எங்கள் தேசத்தில் செய்வீர், எங்களை கொண்டு செய்வீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும். உங்க சத்தம் கேட்கட்டும். There is none like you, Lord. உமக்கு பானவர். ஓ வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து பாடுறீங்க? கர்த்தாவே. இந்த தேசத்துல அதை நிரூபியும் ஆண்டவரே. இந்த தேசம் அதை அறியணும்ப்பா, உண்மை அறியணும் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் என்பதை எங்கள் தேசம் அறியணும் ஆண்டவரே. உமக்கு பானவர், உமக்கு பானவர். பானவர் வானத்திலும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, வானத்தில். There is none like you, Lord. இன்னொரு டைம் பாடுங்க, அப்படியே கையை உயர்த்தி. உமக்கு பானவர், உமக்கு வானத்திலும் பூமியிலும். Yes. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன். ஒரு 4 வரி நம்ம பாட்டு புஸ்தகத்தில் இருக்கு, எல்லாத்தையும் பாட நேரம் இல்லை. நான் உம்மை ஆராதிப்பேன். அடிக்கடி எல்லா பாட்டுலையும் ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதிப்பேன் அப்படி சொல்கிறோம். அப்படின்னா என்ன? வாட் இஸ் வர்ஷிப்? நம்ம பாடுறதா, கையை உயர்த்துறதா, இல்லை குதிக்கிறதா, இல்லை டான்ஸ் ஆடுறதா? ஆராதிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்ல, அதுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ல, அதுதாங்க ஆராதனை, அதுதாங்க ஆராதனை. எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரை என் வாழ்க்கையில் இனிமேல் என்னுடைய விருப்பம் அல்ல, எங்கள் சொந்தக்காரங்க விருப்பம் இல்லை, ஈவன் எங்கள் பேரண்ட்ஸ் விருப்பம் கூட இல்லைப்பா, உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் தம்பி ஆராதனை.
வாழ்க்கை தான் ஆராதனை தம்பி, பாட்டு இல்லை. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் பாட்டு டான்ஸு குதிக்கிறது ஆராதனை நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஆராதனையில் ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் ஏசப்பா விரும்புகிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? உங்களோட கர்த்தர் பேச விரும்புகிறார். அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை கொண்டுதான் ஒரு பெரிய ரிவைவலை உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சபைக்குள்ள, உங்க தேசத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். நீங்க வேணா பாருங்க, இந்த நாளிலிருந்து கேம்ப் முடிச்சு போன நாளிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. செத்து போன சபைகளுக்குள்ளே நீங்கள் எழுப்புதலின் அக்கினியை கொண்டு போவீங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. கண்ணை மூடிக்கோங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வெஸ்லி என்ன சொன்னாங்க? ஆராதனை பாட்டு இல்லை, அதெல்லாம் ஒரு சின்ன பகுதி என் வாழ்க்கை. இப்போ என் வாழ்க்கையை உங்கள் கையில் சமர்ப்பிக்கிறேன்ப்பா. ஐ லவ் டு வர்ஷிப் யூ. இங்கே மட்டும் இல்லை ஆண்டவரே, சாகிற வரைக்கும். தாவீது சொன்னாரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே? நீங்கள் கொடுத்ததெல்லாம் உங்களுடைய தானே, அதை கொடுத்த என் வாழ்க்கையை கொடுக்குறேன்ப்பா. ஆசிஷனை பாடினாங்களே, கரை கடைசியா வாழ்ந்தாலும் இயேசுவிற்காக, மரித்தாலும் இயேசுவிற்காக, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அது எந்த இடமா இருந்தாலும், எங்க போக சொன்னாலும், எந்த ஸ்கிட்ல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போ 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 என்று ஆவியானவர் உணர்த்த தாமதித்ததுனால நடந்த விளைவு. அது சும்மா ஸ்கிட்டு, சும்மா இதை நடிச்சு காமிக்கிறதுக்கு அல்ல. இந்த தேசத்தில் நடக்கிற அவல நிலை, நீங்களும் நானும் தாமதிக்க தாமதிக்க நரகத்திற்கு அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள். இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நீங்க சொல்லுங்க. உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எத்தனை பேர் இயேசுவை பார்த்து சொல்றீங்க? Come on, என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே. உண்மையை சொல்றீங்களா தம்பி? உம்மையே. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே, உம்மையே, உம்மையே. உம்மை ஆராதிப்பே. Yes Lord. உம்மை. ஓ திரும்ப ஒரு விசை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே, உம்மையே. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா ஆண்டவரே?
எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க. அதனால நான் என்ன செய்யணும் தெரியுமா? என் நாட்கள் மூடி அர்ப்பணிங்க உங்களோடு. என் சுவாசம் ஒழியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன், உங்க அன்பை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவரே, I want to live for you, God. Come on again. என் நாட்கள், ஓ என் ஜீவன் ரகதரசிஹந்தரே, என் சுவாசம், oh yes Lord, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்வீராக, இதை அங்கீகரிப்பீராக. எங்கள் சுவாசம் ஒழியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரே எந்த உலகத்திலே நான் நடமாடும் நாட்கள் வரை உம்முடைய என்னை வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டி ஆராதிப்பேன். ஆண்டவரே, வாழ்ந்து காட்டி ஆராதிப்பேன். வார்த்தைகளினால அல்ல, உம்மை போல வாழ்ந்து காட்டி ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. ஆண்டவரே, அப்படியே ஆக கடவுது. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். தொடர்ச்சியான செய்திக்குள் கடந்து போவதற்கு முன்னதாக மீண்டுமாக 2 முக்கியமான காரியங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் செயலிலே கொண்டு வர முடியும் என்று சொல்லி உங்கள் மத்தியில் அதை சொல்லி, நான் அதற்கு பிறகு நேற்றைய தினத்திலையும் இன்றைய காலையிலையும் தொடர்ச்சியாக பேசி வருகிற செய்தியினுடைய தொடர்வுக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் 3 வருடங்களுக்கு முன்னதாக என்னோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைப்பட்ட ஒரு காரியத்தை செயலாற்றம் கொடுப்பதற்கு நாங்கள் வாஞ்சித்தோம். அது என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆரம்பத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய மக்களை விட்டு, தன்னுடைய கலாச்சாரத்தை விட்டு, தன்னுடைய சீதோஷ நிலையை விட்டு தேவன் என்னை போக சொல்லுகிறார் என்று சொல்லுகிற பகுதிக்கு கடந்து வந்த ஆயிரமான தேவ பிள்ளைகளை குறித்த சரித்திரத்தை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட புஸ்தகங்களை வாங்கி படிக்கும்படியாக நான் அன்போடு கூட கேட்கிறேன். இந்த மிஷனரி தரிசன முகாமுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அந்த மிஷனரிகளுடைய வாழ்க்கை அநேகரை தட்டி எழுப்புவதற்கு போதுமானதாக இருக்கும். 1903 வருடத்தில் அல்லது 2வது வருடத்தில் பாக்சர் ரெவல்யூஷன் என்று சொல்லுகிற ஒரு காரியம் சீனாவில் வந்தபோது 238 மிஷனரிகள் கொல்லப்பட்டார்கள். 23,000 விசுவாசிகள் அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவம் அழிந்து விட்டது என்று சொன்னபோது அங்கே கொலை உண்ணுவதற்கை காட்டிலும் 10 மடங்கு ஆண்டவர் வெளிநாடுகளிலிருந்து மிஷனரிகளை அங்கே அனுப்பி தந்தார். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பள்ளிக்கூடங்களை, யூனிவர்சிட்டிஸை, ஆஸ்பத்திரியை உண்டாக்குகிற ஏராளமான மிஷனரிகளை சைனாவுக்கு அனுப்பி தந்தார். நீங்கள் அதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சைனா இன்லேண்ட் மிஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் வல்லமையாக எடுத்தார். ஹட்சன் டெய்லர் என்கிற ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் பலத்த கிரியைகளை அங்கே செய்தார்.
அப்படி செய்து நிறைவேற்றுகிற காலங்கள் வந்தபோது ஏராளமான அந்த கல்லூரிகளிலே ஆண்டவருடைய கிரியையை அனுபவித்த 3 முக்கியமான நபர்களை ஆண்டவர் எழுப்பினார். அதிலே எழுந்தது ஒருவர்தான் வாட்ச்மேன் நீ என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன். வாட்ச்மேன் நீ என்கிறவர் அமெரிக்காவிலே போய் படிப்பதற்கு ஆண்டவர் வாசல்களை திறந்தார். அவரோடு கூட இன்னும் சிலரை ஆண்டவர் எழுப்பினார். அதிலே ஒரு மனிதன் சங் என்று சொல்லப்படுகிற சாமுவேல் சங் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். அவனை எழுப்பின போது அந்த நாட்களிலே அமெரிக்காவிலே சென்று கெமிஸ்ட்ரியிலே PhD வாங்கினார். PhD வாங்கி அங்கே இருந்த நாட்களிலேயே ஆண்டவரை இன்னமும் ஆழமாக தன்னுடைய மக்கள் அறிய வேண்டும் என்கிறதுனால ஒரு வேதாகம கலாசாலையில் சேர்ந்தபோது அவருடைய துடிப்பை பார்த்த வேதாகம கல்லூரி அவரை பைத்தியக்காரன் என்று ஒரு ரூமில் போட்டு பூட்டிவிட்டது. ஆனால் கொஞ்ச நாட்கள் அவருடைய வேத அறிவை பெருக்குவதற்கு அந்த நாட்களை அவர் உபயோகப்படுத்தி வெளியே வந்தபோது, அந்த நாட்களிலே விமானங்கள் இல்லை, கப்பலிலே வந்து கொண்டிருந்த அவர் தன்னுடைய PhD டிகிரியை தூக்கி அந்த கடலிலே வீசிவிட்டு ஒரு பிரசங்கியாக ஊழியத்தை ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 47வது வயதிலே அவர் மரித்து போனார். இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியர்களை அங்கே எழுப்ப கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனால் அதற்கு பின்னதாக கம்யூனிஸ்ட் சீனாவிலே மாசேதுங் என்பவருடைய தலைமையிலே கலாச்சார புரட்சி வந்து கம்யூனிசம் வந்து instead of the Bible we need the red book என்று சொல்லி மாசேதுங் வாழ்க என்று சொல்லி வாலிபர்கள் மத்தியிலே, தொழிலாளர்கள் மத்தியிலே, விவசாயிகள் மத்தியிலே ஒரு பெரிய கலவரம் வந்தபோது சபை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது போல காட்சி அளித்தது. இனி இந்த தேசத்திலே கிறிஸ்துவின் சபை என்று ஒன்று இருக்காது என்று அந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்த சியன்லா என்று சொல்லுகிறவருடைய மனைவி ஒரு பெரிய கூட்டத்தில் இப்படி சொன்னாள், சைனாவை பொறுத்த மட்டும் பைபிள் அது லைப்ரரிக்கு அல்ல, அது காட்சி பொருளகத்துக்கு அனுப்பப்பட வேண்டியதாகிவிட்டது என்று சொல்லி டிக்ளேர் பண்ணினார்கள். ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் என்னுடைய சபையை மேற்கொள்வதில்லை, நான் கட்டுகிறேன் என்று சொன்ன அந்த சைனாவிலே தேவன் சாதாரண பெண் பிள்ளைகளை கொண்டு, சாதாரண மக்களை கொண்டு ஆங்காங்கே அண்டர் கிரவுண்ட் சர்ச்சை உண்டாக்கினபடியினாலே இன்றைக்கும் ஒரு நாளைக்கு 35,000 பேர் ஆண்டவருக்குள் வரும்படியான ஒரு பலத்த அசைவை அந்த தேசம் கண்டு கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. இவைகளெல்லாம் பார்க்கும்போது, இவைகளெல்லாம் குறித்து பாரப்படும் போது, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது அன்றைக்கு கடல் கடந்து வந்தவர்களை மிஷனரிகள் என்று சொன்னோம். வில்லியம் ஆல்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் திருமணமான 5வது நாளிலே இங்கிலாந்திலே இருக்கிற பிளைமத் என்று சொல்லப்படுகிற துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு கடலிலே பிரயாணம் பண்ணி இலங்கை தேசத்துக்கு வருவதற்காக புது மன தம்பதிகள் மனைவி கையால் ஒரு நேரம் சாப்பாடையும் சாப்பிடாமல் திருமணமான 5வது நாளிலே புறப்பட்டார். ஏனென்றால் கூட வருகிற இன்னும் 6 மிஷனரிகள் அதே கப்பலிலே இருந்தபோது அவர்களும் வந்து இணைந்தார்கள். 5வது நாளிலே ஏற்பட்ட ஒரு பெரிய 3வது நாளிலே கப்பல் புறப்பட்ட 3வது நாளிலே ஏற்பட்ட ஒரு பெரிய புயல் அந்த புதிய மணப்பெண்ணை வியாதிக்குள் தள்ளிட்டு எழுந்திருக்கவே முடியாத ஒரு வியாதியில் அவள் கஷ்டப்பட்டாள். கப்பல் போய்கொண்டிருக்கிறது. அந்த நாட்களிலே சூயஸ் கேனல் கிடையாது. அன்றைக்கு ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் இலங்கைக்கு வர வேண்டும். அப்படி வந்து கொண்டிருந்த போது அவள் மரண படுக்கையில் போராடி கொண்டிருந்த போது 6 மாதங்கள் எடுக்கும் இங்கிலாந்திலிருந்து இலங்கை வந்து சேருவதற்கு. அந்த 6 மாதங்களிலே 5வது மாதத்திலே அவள் இறந்தாள். மணப்பெண்ணை அவள் பிணமாக புதைப்பதற்கு இடமில்லாததினால கடலிலே இறக்கினார். ஆனால் அவரை அது நிறுத்தவில்லை. மாறாக அவர் இலங்கைக்கு வந்து மற்றவர்களோடு தமிழ் மொழியை கற்று 2 மாதத்தில் தமிழிலே பிரசங்கம் பண்ணுகிற அந்த கலையிலே சேர்ந்து விட்டார்.
தன்னுடைய மனைவி மரித்து போனதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. தேவன் என்னை இலங்கைக்கு அனுப்பினார் என்று அந்த வந்திருந்த 7 பேரை 2 பேராக அனுப்பினார்கள். இவரோடு கூட போவதற்கு மனைவி இல்லாவிட்டாலும் மட்டக்களப்பு என்று சொல்கிற பட்டிக்குலோ என்கிற அந்த ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு கிழக்கு பகுதிக்கு அனுப்பினார்கள். அங்கே போய் அவர் வாழ்ந்ததெல்லாம் 8 மாதங்கள் தான். ஆனால் 8 மாதங்களிலே 6 பள்ளிக்கூடங்களையும் ஒரு கல்லூரியும் நிறுவினார். அவருடைய மரணம் அங்கே நிகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு பெரிய சபை மெத்தடிஸ்ட் சர்ச் உருவாவதற்கு அவரை தான் ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். இப்படி பாடுகளை கடந்து கடல்களை கடந்து வந்தவர்களை மிஷனரிகள் என்று சொன்னோம். இந்த இடத்திற்கு வந்த ஜியு போப் ஆகட்டும், மற்றவர் தாமஸ் வாக்கர் ஆகட்டும், கால்டுவெல் ஆகட்டும், ராக்லண்ட் ஆகட்டும், தன்னுடைய தொப்பியிலே கூளை வாங்கி கொடுத்த அந்த தேவ மனிதர்களாகட்டும், அவர்களெல்லாம் மிஷனரிகள் என்று ஒரு காலத்தில் சொன்னோம். ஆனால் நாட்கள் கடந்தபோது ஆண்டவர் தன்னுடைய வேலையை துரிதமாக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவிலேயே தென்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை போன்ற வாலிபர்களை தட்டி எழுப்பி மிஷனரிகளாக போகின்றார். உண்மைதான், எங்களுக்கு அங்கே போகும்போது ஒரு ஹிந்தி வார்த்தையும் தெரியாது. அவருடைய மொழி வேறு, அவருடைய சாப்பாட்டு முறை வேறு, கலாச்சாரம் வேறு, சீதோஷ நிலை வேறு, எல்லாம் மாறுபட்ட சூழ்நிலையில் இந்த தேசத்திற்குள்ளே இந்தியாவிற்குள்ளேயே 1 கோடியில் இருந்து இன்னொரு கோடிக்கு புறப்பட்டு போன எங்களை மக்கள் மிஷனரிகள் என்று சொன்னார்கள். மாறிவிட்டது. சொந்த நாட்டிலேயே தாய் நாட்டிலே நாங்கள் மிஷனரிகளாக புறப்பட்டு போகும்படியான கிரியை ஏற்பட்டது. ஆனால் தேவன் துரிதமாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டோம். துரிதமாக்க விரும்புகிறார். ஆகையினால் தான் ஜெம்ஸுக்கு go evangelize make disciple and send them. போ, அவர்களை சுவிசேஷமயமாக்கு, அவர்களை சீஷராக்கு, அவர்களையே அனுப்பு என்று சொன்ன அந்த காரியத்தை தலைமையில் கொண்டு நாங்கள் செயல்பட்ட போது ஆண்டவர் பீகாரிலையும் வட இந்தியாவிலையும் பல இடங்களிலேயும் ஆண்டவர் ஆட்களை எழுப்ப ஆரம்பித்த போது அவர்களுடைய மாநிலத்திலேயே, தேசத்தில் அல்ல மாநிலத்திலேயே அவர்களை வேறு மொழி பேசுகிறவர்கள், வேறு கலாச்சாரம் உள்ளவர்கள், வேறு பழக்க வழக்கம் உள்ளவர்கள் அவர்களுக்கு நாங்கள் மிஷனரியாக அனுப்ப முடிந்தது. இப்பொழுது மிஷனரி என்கிற பதத்துக்கு காரியங்கள் மாற ஆரம்பித்தது. நன்றாய் கவனிங்கள். நான் ஒரு ஆற்றங்கரையிலே இருக்கிறேன். டெஹ்ரி ஆன் சோன் என்று, சோன் என்கிற 3.5 மைல் அகலமுள்ள ஆற்றங்கரையிலே நான் குடியிருக்கிறேன். நதிக்கு இந்த பக்கத்தில் போஜ்பூரி என்கிற மொழி பேசுவார்கள், மொழிக்கு அந்த பக்கத்தில் அங்கே மகை என்கிற மொழி பேசுவார்கள். ஆகையினாலே போஜ்பூரி பேசுகிற ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் கொண்டு வந்து சீஷனாக்கி அவனை நாங்கள் அந்த பக்கத்துக்கு அனுப்பும்போது அவன் ஒரு மிஷனரியாக மாறிவிட்டான். இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வேலை இன்னமும் அதிகமாக்க வேகமாக்க விரும்பினார். நன்றாய் கவனியுங்கள். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களைத்தான் மிஷனரி என்றோம். அது மாறிற்று. தேவன் காலம் கொஞ்சம் தான் இருக்கிறது, இது இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்பது இந்த தேசத்துக்குள்ளே இருக்கிற எங்களை போன்றவர்களை தட்டி எழுப்பி அந்த பக்கத்துக்கு அனுப்பினார். அது மாறி ஒரு மாநிலத்தில் இன்னொரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு, ஒரு கங்கையை தாண்டி விட்டால் மைத்திலி பேசுவார்கள், மைத்திலி பேசுகிற மக்கள் மத்தியில். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்விட்டால் அங்கிக்கா என்கிற மொழியை பேசுவார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போய்விட்டால் உராவன் பேசுவார்கள். ஆகையினாலே வித்தியாச மொழிகளையும் வித்தியாசமான கலாச்சாரத்தையும் வித்தியாசமான பழக்க வழக்கங்களையும் கொண்டவர்கள் மத்தியில் பேசி அவர்களையும் மிஷனரி என்று சொல்ல முடியாங்க நேரிட்டது. ஆனாலும் வேலை இன்னும் முடியவில்லை, இன்னமும் வேலை முடியவில்லை அல்லவா? ஆகையினாலே ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், come on, tell the people that they must know I am doing a thing in the world. குளோபலைசேஷன் என்று சொல்லுகிற உலக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை, பொருளாதார மாற்றத்தை இந்த தேசம் ராஜீவ் காந்தி தலைமையில், நரசிம்மராவ் தலைமையில் இந்த தேசம் சந்திக்க ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து மன்மோகன் சிங் வந்தார். இந்த உலக அளவிய கொள்கைகளின் நிமித்தமாக பீகாரில் இருந்து, ஒரிசாவில் இருந்து, பெங்காலில் இருந்து, அஸ்ஸாமில் இருந்து ஜனங்கள் வேலை விஷயமாக 20,000, 30,000, 40,000 என்று அவர்கள் இடப்பெயர்ச்சி செய்யும்படியாக நேரிட்டது. வந்த இடத்துல அவர்களை சில மிலிட்டரி பீப்புள் அல்லது
பணித்தளத்திலே பல காரணங்கள் நிமித்தம் நிற்கக்கூடாதவர்கள் அவர்களை சந்திக்கும்படியாக நேரிட்டது. நான் ஒரு தடவை தூத்துக்குடிக்கு கூட்டத்திற்கு வந்திருக்கும் போது என்னிடத்தில் கூட்டம் நடத்தினவர்கள் கேட்டார்கள், ஐயா ஐயா மீளவிட்டான் பகுதியில் கொஞ்சம் ஹிந்தி பேசுகிற மக்கள் வேலை செய்வதற்காக அந்த ஃபேக்டரிஸில் வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு 1 மணி நேரம் வந்து பேசுங்கள் என்று என்னை மீளவிட்டானுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். நன்றாக கவனிங்கள். மீளவிட்டான் என்பது ஒரு சின்ன கிராமம், தூத்துக்குடியை ஒட்டின கிராமம். அவர்கள் அங்கேதான் குடியிருக்க முடியும் என்று அங்கே இருந்தார்கள். ஒரு 150 பீகாரை சேர்ந்தவர்களை கூட்டி வைத்திருந்தார்கள், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். நான் போன உடனே என்னை வரவேற்றது ராஜேந்தர் என்று சொல்லப்படுகிற நான் இருக்கிற ஊரில் இருக்கிற மனுஷன். அவர் சொன்னா, என்ன அண்ணன் இங்கே வந்துட்டீங்க? நான் சொன்னேன், எங்க ஊருக்கு வராம எங்கப்பா போவேன், எங்க ஊருக்கு நீ வந்திருக்கடா என்று சொல்லுகிற ஒரு காட்சியை கண்டபோது எனக்கு விளங்கி விட்டது. ஆண்டவர் இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லுகிற இந்த உலகளாவிய மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆண்டவர் அங்கே இருக்கிற கூட்டமான ஜனங்களை தமிழ்நாட்டுக்கும் மற்ற இடத்துக்கும் அனுப்பும்போது இங்கே இருக்கிறவர்கள் கொஞ்சம் மொழி தெரிந்தவர்களும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற மிஷனரி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் மிஷனரி என்கிற பதத்தை மாற்ற ஆரம்பித்த போது நான் தேவனிடத்தில் கேட்டதெல்லாம் இதுதான். சில சகோதரர்களை பார்த்தேன், அமெரிக்காவுக்கு போகும்போது இங்கே இருந்து வேலை நிமித்தம் 2 ஆண்டுகளுக்காக அல்லது 5 ஆண்டுகளுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறவர்கள் அங்கே ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று செய்து நிற்கிறதை பார்த்தபோது 2 ஆண்டுகள் தான் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு மிஷனரியை போல செயல்படுகிறதை நான் பார்த்தேன். ஆண்டவரே, மிஷனரி காரியம் மாறுகிறது. வேலை செய்து கொண்டே ஆண்டவர் அனுப்பாவிட்டாலும் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறபடினால அவருக்காக எதையாயிலும் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறதை பார்த்தபோது அவர்களையும் ஒரு மிஷனரியாக பார்க்க எனக்கு உதவி செய்தார் ஆண்டவர். அதோடு ஏதோ பணத்தை கொடுக்கிறவர்களாக அல்ல, தேவனுக்காக கிரியை செய்கிறவர்களாக. ஆகையினால எனக்கு ஒரு பெரிய காரியத்தை சொன்னார். எந்த இதயத்தில் இயேசு இல்லையோ அதுவே மிஷனரி தளம், எந்த இதயத்தில் இயேசு உண்டோ அவனே மிஷனரி. ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். வெளிநாட்டுக்கு போன ஒரு சகோதரனுடைய காதையை சொல்லுகிறேன். போன வாரத்தில் இங்கே வந்திருக்கிற அருமையான சகோதரன் சந்திரனை கேட்டு பாருங்கள். சென்னையிலிருந்து வந்திருக்கிற அவர்கள் சொல்ல முடியும். அந்த சகோதரன் கம்ப்யூட்டரில் ஐடியில் படித்துவிட்டு சென்னையில் இருந்து அவர் அமெரிக்காவுக்கு அவர் வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சிநேகம் கிடைத்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருந்தால், ஆனால் ஒரு நாளில் ஷட்டில் காக் விளையாடும் போது அல்லது பேட்மிண்டன் விளையாடும் போது அவருக்கு திடீரென்று பிரஷர் அதிகமாகிவிட்டது. அங்கேயே செத்து மறிந்தார் வாலிபன். ஆனால் அவருடைய பாடி வருவதற்கு 1 வாரம் எடுத்தது. நீங்கள் கேட்பீர்கள், எதற்கையா 1 வாரம் அமெரிக்காவிலிருந்து அவனுடைய பாடியை கொண்டு வருவதற்கு? அரபு நாடுகள் என்றால் ஒருவேளை வித்தியாசமான சட்டங்கள் உண்டு. ஆனால் அமெரிக்காவிலிருந்து வருவதற்கு 1 வாரம் எடுத்தது. என்ன என்றால் அவன் எழுதியிருந்தான், நான் மரிக்க நேரிட்டால் என் கண்களை, என்னுடைய லீவரை, என்னுடைய கிட்னியை, என்னுடைய பாகங்களை எதையெல்லாம் மற்றவர்களுக்கு மாட்ட முடியுமோ அதை நான் தானம் தருகிறேன் எழுதினபடினால மரித்த அவன் அமெரிக்காவில் யாருடைய கண்களையோ திறக்கும்படியாக, செத்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு லீவர் தரும்படியாக, செத்து கொண்டிருக்கிறவருக்கு கிட்னி தரும்படியாக தன்னுடைய பாகங்களை அமெரிக்காவுக்கு இழந்துவிட்டு அவனுடைய சரீரம் மாத்திரம் அவருடைய உறவினருக்காக இங்கே வந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் செத்த போது அவர் ஊழியம் செய்தவர்கள், அவரால் ஊழியம் கொண்டவர்கள் அவருடைய சரீரத்தை இங்கிலாந்துக்கு அனுப்புவதற்கு ஆயத்தம் இல்லாத போது பெரிய ஒரு போர் நடந்ததினால இங்கிலாந்து அரசாங்கத்துக்கும் அங்கே இருந்த அந்த ஆப்பிரிக்க குடிமக்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், his heart was beating for Africa. அவருடைய இருதயம் ஆப்பிரிக்காவுக்காக துடித்தது. ஆகையினால ஆப்பிரிக்காவிலே அவருடைய இருதயத்தை ஆயிலும் வைத்து விட்டு போங்கள், மீதியை கொண்டு போங்கள் என்று தான் சொன்னார்கள். கவனியுங்கள். ஆகையினால இன்றைக்கு விஞ்ஞானமும் மருத்துவம் வளர்ந்திருக்கிற அளவுக்கு வளராத நாட்களிலே அவருடைய இருதயத்தை அவருடைய நெஞ்சை பிளந்து அவருடைய இருதயத்தை எடுத்து டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஆப்பிரிக்காவிலே அங்கே அடக்கம் செய்துவிட்டு மீதமுள்ள சரீரத்தை கொண்டு வந்தது போல்தான் இன்றைக்கு சென்னை சகோதரன் தன்னுடைய அங்கங்களை அமெரிக்காவில் விட்டுவிட்டு யாராயிலும் ஒருவர் வாழட்டும் என்று சொல்லி இங்கே வந்தவனை பார்த்து என்னுடைய இதயம் ஏங்குகிறது.
ஆகையினாலே எல்லா தேவனை அறிந்த மக்களும் வாழ்கிற இடத்திலே, அது அமெரிக்காவில் வாழலாம் வேலையின் நிமித்தம், அல்லது ஒரு தொழிற்சாலையில் வாழலாம் தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம், அல்லது ஒரு கல்லூரியில் படிக்கலாம், அல்லது எங்கேயாவது வேலை செய்யலாம். தான் ஒரு மிஷனரி என்கிற உணர்வோடு கூட கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டால் இந்திய தேசம் இயேசுவை அறிவதை ஒரு காலம் ஒரு சக்தியும் ஒரு காரியமும் தடுக்க முடியாது என்பதை நம்புவர்கள் மாத்திரம் ஒரு பெரிய அலையிலையோ சொல்லலாமா? இதனை ஊக்கப்படுத்தும்படிதான், அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்படிதான் 6 மாத காலங்கள், வாரத்தில் 2.5 மணி நேரம் என்று 2 நாட்கள் சாயங்காலத்தில் வந்து அதை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை பல பட்டணங்களிலே இந்தியாவில் உண்டாக்கினோம், வெளிநாடுகளில் உண்டாக்கினோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 800 பேர் நல்ல படித்த உயர்தரத்தில் இருக்கிற PhD படித்தவர்களும் நல்ல இன்ஜினியர்ஸும் பாஸ்டர்களும் இதில் பங்கெடுத்து கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அவளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி அனுப்பி கொண்டே இருக்கிறோம். இந்த பகுதியில் திருநெல்வேலியில் நடக்கிறது, நாகர்கோயிலில் நடக்கிறது, திருச்சியில் நடக்கிறது, சென்னையில் நடக்கிறது, அபுதாபியிலே, குவைத்திலே, கட்டாரில், இப்படியாக தேசங்கள் முழுவதும், சிங்கப்பூரில், எல்லா இடங்களிலும் நடக்கிற அந்த காரியம் உங்கள் பட்டணத்தில் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து MPTCயை குறித்து அறிவதற்கு எங்களுடைய விலாசத்திற்கு ஒரு சின்ன காரியத்தை எழுதுங்கள். நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு கொள்வோம். இங்கே இருக்கிற பட்டணங்களில் அவைகள் நடந்தால் எல்லாரும் ஒரு மிஷனரியாக ஆயத்தப்பட்டு விடுவார்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் செய்கிற வேலையோடு நீங்கள் ஒரு மிஷனரியாக மாறுவதற்கு உதவி செய்யும்படியாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். அதற்கு பேர் MPTC. ஆனால் அதை காட்டிலும் மேலான இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். உங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு, கல்லூரியை முடித்துவிட்டு நீங்கள் வேலைக்கு போவதற்கு அல்லது அநேக இடங்களில் வேலை தேடுவதற்கு முன்னதாக, அண்ணன் அங்கிள் நாங்கள் 2 வருடம் ஒரு பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு தெரிந்த ஆங்கில அறிவோடு கூட நாங்கள் B.Ed படித்திருக்கிறவர்கள், இங்கே கதவுகளை தட்டியாகிவிட்டது திறக்கவில்லை என்று சொல்லுகிறவர்களும், ஆங்கில அறிவுடைய மற்ற டிகிரி ஹோல்டரும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களை வட இந்தியாவுக்கு எடுத்து சென்று இங்கே கொரியோகிராஃப் பண்ணின இந்த சகோதரிகளை பார்த்தீர்களா? இவர்கள் எல்லாரும் பட்டதாரிகள் தான், இவர்கள் எல்லாரும் பிள்ளைகளோடு கூட செயல்படுகிறவர்கள் தான். அங்கே வந்து இவர்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டார்கள், அங்கே வந்து தாராளமான ஆங்கிலம் கற்றுக்கொண்டார்கள், அங்கே வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு தங்களை பூர்ணமாக ஒப்புக் கொடுத்தினால் கிராமங்களிலே மற்ற இடங்களிலே ஊழியம் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கே வாழ்கிறார்கள். கவனியுங்கள். அப்படி உங்களுக்கு 2 வருடமாயிலும் ஆண்டவருக்கு நான் அங்கே வந்து இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தால் தயவு செய்து பின்னாலே இருக்கிற புஸ்தக சாலை அணுகி நீங்கள் உங்கள் விருப்பத்தை எழுதி அனுப்பி கொடுத்தால் நாங்கள் உங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு உங்களை பாதுகாக்கிற பணியை, ஆண்களானாலும் பெண்களானாலும் உங்களை பாதுகாத்து உங்களுக்கு மொழி சொல்லி கொடுத்து உங்களை ஊழியத்தில் உபயோகப்படுத்தி உங்கள் தாளந்துகளை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதிலே நீங்கள் பங்கு பெற வேண்டாம். அதற்கு நாங்கள் வைத்திருக்கிற டென்ட் மேக்கர். பவுல் எப்படி தன்னுடைய தெரிந்த கூடார தொழிலை செய்து கொண்டே கொரிந்து பட்டணத்தில் ஆண்டவருடைய பணியை செய்து சபையை ஸ்தாபித்தானோ அப்படியே நீங்கள் ஸ்தாபிக்க முடியும். நாங்கள் நடத்துகிற ஆஸ்பத்திரியின் மூலமாக 48 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ மருத்துவமனை நடத்தவில்லை, மாறாக அதை கொண்டு சபைகளை ஸ்தாபிக்கிறோம். எங்களுடைய ஆசிரியர்கள் கடந்த நாட்களிலே இங்கே போராட்டங்கள் இருக்கும்போது அங்கே 14 கிராமங்களிலே அவர்கள் VBSஐ நடத்திவிட்டு தான் இங்கே வந்து இந்த காரியத்தில் பங்கு பெறுகிறார்கள். தங்களுடைய ஓய்வு நேரத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கா. we call them tent makers. you can be a tent maker. 2 காரியத்தை சொல்கிறேன். you can be a missionary where you are, but you need a training. உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். அதை கொடுப்பதற்கு ஜெம்ஸ் ஆயத்தமாக இருக்கிறது. அதை குறித்த காரியங்கள் விளங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது நானே 2 வருஷம் வருகிறேன், 4 வருஷம் வருகிறேன், அல்லது குடும்பமாக வருகிறேன், இப்பொழுது தான் திருமணமாயிருக்கு 2 பேரும் வருகிறோம் என்று சொன்னாலும் உங்களையும் வரவேற்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த நாட்களை நான் போன போது யாரும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டையே அங்கே வைத்திருக்கிறனால உங்களுக்கு தமிழையும் நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வைக்கப்பட்டு
ஆண்டவருக்கு பணி செய்ய முடியும். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட கிரியை செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நேற்றைய தினத்தின் செய்தியை நான் தொடர்வதற்கு விரும்புகிறேன். குறித்த நேரத்தில் இந்த கூட்டங்களை முடித்து கொண்டிருக்கிறோம், அதனால வேகமாக பேசுவதற்கு விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. தேவ கிருபை நமது மேல வந்து இறங்க வேண்டும். நம்முடைய இருதயங்களில் அவருடைய வார்த்தைகள் விதையை போல விழ வேண்டும். இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, தேவ வசனத்தின்படி நடப்பதற்கு நமக்கு பலப்படுத்தி கொண்டே வருகிறார். ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகளுக்கு நேராக என்னை ஆண்டவருடைய கரத்தில் தருகிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா, 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 உம்முடைய பாதத்தில் வருகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா ஜெபிக்கலாமா? ஜெபிக்கும் வண்ணமாக ஒரு சிறிய கவியை நான் பாட விரும்புகிறேன். ஆண்டவரே, உம் பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே என்கிற அந்த கவியை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். முதல் கவியமா, கடந்த 2 நாட்களாக உங்களோடு கூட ஏற்ற காலம் என்று சொல்லி நெருக்கப்படுகிற காலத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். போராட்டங்கள், உபத்திரவங்கள், பலவிதமான துன்பங்கள் வருகிற நேரமே ஏற்ற காலம் என்று சொல்லி, ஆண்டவர் யாரை உயர்த்த விரும்புகிறார் என்று, வெற்றி பெற்றவர்களை தான் உயர்த்த விரும்புகிறார் என்று சொல்லி, தேவனால் பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு வல்லமையுடையவர்கள் என்கிற வசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்தில் காண்பித்தேன். என்றைக்கோ ஒரு நாளைக்கு அல்ல, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அதை நினைவுறுத்தும்படியாகத்தான் யோவான் தன்னுடைய வயதான காலத்தில் எழுதின அந்த லெட்டரிலேயும் அந்த கடிதத்திலேயும் அந்த நிருபத்திலேயும் என்ன எழுதுகிறான் பாருங்கள், வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தைகளை 13வது 14வது வசனத்திலே பார்க்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் எழுதுகிறேன், உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். I write you young people, வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்கிறனால் எழுதுகிறேன். 14வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும், you are not ordinary, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலேயும், தேவ வசனம், அது எப்படி வந்தது? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலேயும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும், நீங்கள் பலவானாய் இருந்து வேத வசனத்திலே வேரூன்றினபடியினாலே பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று வாலிபர்களை குறித்து சொல்கிறார். வாலிபர்கள் என்று சொல்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் பலவான் என்று சொல்லி கத்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? You are not ordinary, you are strong, you are a winner. நீ ஜெயிக்கிறதற்கு அழைக்கப்பட்டவன், ஜெயிக்கிறதற்கு பிறப்பிக்கப்பட்டவன் என்று நேற்றைய தினத்தில் சொன்னேன். ஆகையினால் தான் நேற்றைய தினத்தில் நான் சொல்லும்போது, பரலோகம் ஜெயம் கொண்டவர்களால் மாத்திரமே நிறைக்கப்படுகிறது, தோற்று போனவர்களால் அல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்களால் நிறைக்கப்படுவது என்பதை ஆண்டவர் காண்பிப்பதற்குத்தான் இயேசு யோவானுக்கு தரிசனம் தரும்போது 7 சபைகளின் நிலைமையை காண்பித்து 7 சபைகளுக்கு சொன்ன காரியத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை 7 சபைகளிலேயும் வெளிப்படுத்தல் 2வது 3வது அதிகாரத்தின் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. Because the heaven is filled with winners. Heaven is filled with winners. நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஜெயம் எடுக்கிறவர்கள், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், கூட நடக்கிறவர்கள். அந்த நேரத்தில் ஜெயிப்பதற்கான முக்கியமான காரியங்களை ஒவ்வொரு சபையிலிருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் நேற்றைய தினத்தில் காண்பிக்கும் பொருட்டாக 2வது அதிகாரத்தில் காணப்படுகிற எபேசு சபையிலேயும் சிமிர்னா சபையிலேயும் பெர்கமு சபையிலேயும் ஆண்டவர் காண்ட ஒரு காரியத்தையும் ஆலோசனை சொன்ன ஒரு காரியத்தை நேற்றைய தினத்தில் சொன்னேன். முதலாவது
எபேசு சபைக்கு அன்பின் நெருக்கத்தை, அன்பை தேடுகிற ஆண்டவரை, ஆதி அன்பில் நெருங்கி இருக்க வேண்டிய அவசியத்தை நேற்றைய தினத்தில் சொன்னபோது அநேகருடைய கண்களில் இங்கே கண்ணீர் ஓடினதை நீங்கள் கண்டீர்கள். இரண்டாவதாக, எல்லா பக்கத்திலையும் நெருக்கப்பட்டு அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர் என்று சொல்ல வேண்டும் அந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ உண்மையுள்ளவனாயிரு. the pressure may be heavy, உன்னை சுற்றிலும் இருக்கிற அழுத்தங்கள் பெரிதாயிருக்கலாம், ஆனால் நீ உண்மையுள்ளவனாயிரு என்று சொல்கிற அந்த உண்மையின் காரியத்தை குறித்து கொஞ்சம் விளக்கினேன். மூன்றாவதாக, கலப்பு உபதேசங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதித்துவிட்ட அந்த பெர்கமு சபையிலே பீலையாம் போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பொல்லாத உபதேசங்கள், ஜனங்களை கெடுக்கிற உபதேசங்கள், ஜனங்கள் கெட்டு போவதற்கு ஏதுவான பொல்லாங்கான உபதேசத்தை கொண்டு வருகிற பீலையாமின் உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்து விட்ட நேரத்திலையும் அங்கே ஜெயம் எடுக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை நேற்றைய தினத்திலே நான் காண்பித்துக் கொடுத்தேன். நன்றை கவனியுங்கள். நான் வெறுக்கிறவர்களை நீயும் வெறு. நான் எதை வேண்டாம் என்று சொல்கிறதை நீயும் வேண்டாம் என்று சொல்லு. நான் எதையெல்லாம் வெறுக்கிறேனோ அவைகளெல்லாம் வெறுக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தரும்படியாக நேற்றைய தினத்தில் ஒரு அழைப்பு கொடுத்த போது கிட்டத்தட்ட அனைவருமே இந்த 3 முக்கியமான காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிற எனக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற எனக்கு, ஆண்டவர் என்னை வெற்றி வீரனாக உயரமான இடங்களில் வைக்க விரும்புகிறார் என்பதை அறிந்திருக்கிற எனக்கு இந்த 3 முக்கியமான காரியங்கள் தேவை என்பதை நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு அழுத்தமாக காண்பித்தேன். மறுபடியும் சொல்லுகிறேன், அன்பு அது எல்லாவற்றிலும் பெரிது. தெய்வீக அன்பு நம்மை ஆட்கொள்வதற்கு நம்மை வெட்டுக் கொடுத்தோம். இரண்டாவதாக உண்மை, அதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தோம். மூன்றாவதாக தேவன் வெறுக்கிற அனைத்தையும் வெறுக்கிற ஒரு சுபாவத்துக்கு நாம் வெற்றுக் கொடுத்தோம். இன்றைக்கு தியத்ரா சபைக்கு எழுதின ஒரு காரியத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தியத்ரா சபை மிகவும் உற்சாகமான சபை மாத்திரமல்ல, பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற சபை. அதை குறித்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து விட்டு அதை பேச விரும்பவில்லை, மாறாக ஆண்டவர் அந்த சபைக்கு கொடுத்த ஆலோசனையை பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். கிரியைகளையும் உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் அன்பையும், ஊழியத்தையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையையும், உன் பொறுமையையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும், நீங்க முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள், பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். This church is very active, very very active. programs after program, ஒவ்வொரு நிகழ்ச்சியோடு கூட நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே கீழே வாசித்து பார்த்தால் யேசபேல் என்கிற தீர்க்கதரிசியானவள் என்று தன்னை அடையாளம் கொண்டு தானே உயர்த்தப்பட்டிருக்கிற அவள் ஊழியக்காரர்களை விபச்சாரத்திலே மாட்டி வைத்து, பரிசுத்த குலைச்சலிலே மாட்டி வைத்து, அது போதனையாக இருக்கலாம் அல்லது நடக்கையாக இருக்கலாம், 2 காரியங்களிலேயும் பரிசுத்த குலைச்சலை ஊழியர்களுக்குள்ளேயும் தேவ மக்கள் மத்தியிலேயும் தேவ சபையிலேயும் தாராளமாக அனுமதித்த யேசபேல் என்கிற அவளுடைய போதகத்துக்கு இடம் கொடுக்கிறாய் என்று ஆண்டவர் அவர்களுக்கு இருந்த குறையை காண்பித்தது போலும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். I want to concentrate on the advice of the Lord. நான் 3 சபைகளை குறித்து பேசும்போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை தான் சொன்னேன். இந்த 4வது சபையிலும் அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். வாசியுங்கள் 25வது வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய அட்வைஸ், அந்த வார்த்தைகளை நன்றாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். உங்களுக்குள்ளதை நல்லா கவனிங்க. என் ஓட்டத்தில் நான் கணக்கு கொடுக்க வேண்டியது தனி மனிதனாக இருந்தாலும், ஏனென்றால் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 11வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நன்றாய் அந்த வார்த்தையை கவனிங்கள். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. That is an individual advice.
உனக்குள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தியத்ரா சபையிலோ ஆண்டவர் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இண்டிவிஜுவலா சொல்லுங்க, தனி மனிதனா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, கூட்டு வாழ்க்கையிலையும் ஒரு பொறுப்பு இருக்குது. இன்னைக்கு சபைக்கு தெரியாத ஒன்று, அங்கே உங்களுக்குன்னு சொன்னார், இங்கே உனக்குள்ளதுன்னு சொல்கிறாரு. ஓஹோ, நான் அதில் இருந்த ஒரு சின்ன உண்மையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். நம்முடைய சத்தியத்தை வேதத்தில் தோண்ட தோண்ட ஏராளமான காரியங்கள் உண்டு. என்னவாம், நான் தனியாக என்னுடைய காரியத்தை, என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு நான் பிடித்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாக இருப்பதற்காக நான் செயல்பட வேண்டியது உண்டு. எனக்கும் அவருக்கும் இடையில எதுவும் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டியது உண்டு. அதோடு கூட நான் கிறிஸ்துவுக்குள் வந்ததினால் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட ஒரு அவயவம் என்பதை யாரும் மறக்க கூடாது. அந்த சபையை பார்த்து, பிரித்தெடுக்கப்பட்டு இணைக்கப்பட்ட சபையை பார்த்து உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள். நன்ற கவனிங்க. Every young man, every young girl must know this truth. I have an individual responsibility. I have a collective responsibility, a corporate responsibility. நான் தனியாக இருந்து நான் தனியாக செயல்படுவது ஆண்டவருக்கும் எனக்குள்ள உறவை காத்துக்கொண்டாலும் என்னுடைய செயல்பாட்டில் நான் மற்றவர்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு நமக்குள்ள நிச்சயமாக தேவை. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா எனக்கு வேணும். நல்ல கையை நல்ல குலுக்கி சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் பற்றிக்கொள்ள வேண்டியதை பற்றிக்கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை கோல்ஃப் விளையாடுற விளையாட்டு இல்லை. இந்த ஹோல்ல இருந்து அந்த ஹோலுக்கு பால், அந்த ஹோல்ல இருந்து இந்த ஹோலுக்கு பால் அடிக்கிறது இல்லை. கிறிஸ்தவ விளையாட்டு கிரிக்கெட் மாதிரி அல்லது ஃபுட்பால் மாதிரி. எனக்கு கோல் கீப்பர்லாம் வேண்டாம் அப்படின்னா என்ன நடக்கும்? கோலா விழும். எனக்கு ஃப்ரண்ட் லைன்லாம் வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? கோலே அடிக்க மாட்டோம். பின்னால இருக்கிறவனும் வேணும், முன்னால இருக்கிறவனும் வேணும். பக்கத்தில் சொல்லுங்க, பின்னால இருக்கிறவனும் வேணும், முன்னால இருக்கிறவனும் வேணும். அதுக்கு பேர் தான் டீம். அப்பதான் ஜெயிச்ச உடனே த டீம் ஒன் என்று சொல்லுவோம். கிரிக்கெட்ல பவுலிங் பண்றவனும் வேணும், பேட்டிங் பண்றவனும் வேணும், விக்கெட் கீப்பர் வேணும், ஃபீல்டிங் பண்றவனும் வேணும். ஆமா 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 ஆமா. The church today fails to understand this. இன்றைய சபைகள் என்று நாம் அழைத்தாலும், வித்தியாசமான சில காரியங்களை வைத்து நாம் பிரிந்து நின்றாலும், ஒவ்வொரு சின்ன சின்ன மைனர் காரியம் நம்மை பிரித்து வைத்திருந்தாலும், நம்முடைய தலைமை நிமித்தம், நம்முடைய சொந்த ஆசை நிமித்தம், நம்முடைய சொந்த முறை நிமித்தம் நாம் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அறிய வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் ஒரே சரீரமாக அழைத்திருக்கிறார். எனக்கு உட்கார்ந்து அமைதியா ஆராதனை பண்றதும் ஜெபம் பண்றதும் பிடிக்கலாம். இன்னொருத்தருக்கு எழுந்து நின்று கொஞ்சம் கைய கால ஆட்டினாதான் ஆராதனை செய்தது போல இருக்கலாம். ஓகே. ஒருத்தருக்கு பாமால பாட்டு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பாட்டியம்மா பாட்டு பிடிக்கலாம். Hallelujah. Who bothers? I worship the Lord. I work for the Lord. நான் அவரோடு கூட ஆராதனை செய்கிறேன், அவருக்காக வேலை செய்கிறேன் என்கிற உணர்வு. தம்பி, பலவிதமான சபைகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள், பலவிதமான ஊர்களில் வந்திருக்கிறீர்கள். நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே என்று இந்த மண்ணிலே பிறந்த எமில் ஜெபசிங் பல நாட்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாக எழுதிவிட்டார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எமில் ஜெபசிங் அண்ணன் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், இந்த தலைமுறைக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அவர் எழுதும்போது பல வருடங்களுக்கு முன்னதாக, 50 வருடங்களுக்கு முன்னதாக அவர் எழுதின பாட்டு. பக்கத்தில் சொல்லுங்க, நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. அதுதானே கஷ்டம், அங்கதானே இடிக்குது. தமிழ்நாட்டில் எப்பொழுதும் சொல்ற ஒரு பழமொழியை நான் சொல்றது வழக்கம். அந்த என்ன சொல்லுவாங்க, 10 மண்டை ஒன்னா போனால் 2 கொண்டை ஒன்னா போகாது.
நீங்கள் தான் சமாளிக்கணும், நீங்கள் தான் பார்க்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம அப்படி அழைக்கப்படவில்லை. இணைந்து செயல்படுவதற்கு, உங்களுக்குள்ளதை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிற அந்த அறிவிலே வளர்வதற்கு அழைக்கப்பட்ட ஒரு சமுதாயம், இளைய சமுதாயம் எழுந்து நிற்க வேண்டும். என் சபை எங்க சபை, அந்த இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார், தேவ சபையிலே தேவன் அசைவாடுகிறார். அப்பொழுது தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார் என்றால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். Do you see opposition all around? சுற்றிலும் வெறிய எதிர்ப்புகளை பார்க்கிறீர்களா? சுற்றிலும் பிசாசு சரிய செய்கிறது பார்க்கிறீர்களா? அநேகர் இன்றைக்கு புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் தேவை என்ன? முதலில் உனக்குள்ளே எனக்குள்ளே தேவனுடைய அறிவு சரியா, தேவ திட்டங்களை தேவ காரியங்களை புரிந்து கொள்கிற ஒரு அறிவு, நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. அதனால அந்த 2 வசனத்தை நான் காட்டுவேன். உனக்குள்ளதையும் பற்றி கொண்டிரு, உங்களுக்குள்ளதையும் பற்றி கொண்டிருங்கள். இப்போ பக்கத்தில் இருக்க 2 கையை பிடிச்சு ஒரு கையை ஆட்டி சொல்லுங்க, உனக்குள்ளதையும் பற்றி கொண்டிரு. அடுத்த கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ளதையும் பற்றி கொண்டிருக்க. We have a dual role. We have a dual role. Don't forget that. Hallelujah. ஒரே சங்கத்துக்குள்ள இருந்தாலும் அங்க ஒரு துண்டு போட்டு நிக்கிறான். ஏன்னா அப்பதான் அவனுக்கு பொருளாளர் பதவி கிடைக்குமா. அல்லேலூயா. பொல்லாத நாட்களிலே ஆண்டவர் நம்மை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் இன்றைக்கு சபைக்குள்ளே இந்த அறிவு இருக்க வேண்டும். இதை விளக்குகிற பவுல் சொல்லுகிற சில காரியங்களை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் பவுல் அந்த காரியத்தில் நமக்குள்ளே ஏற்படுகிற அந்த பிரிவினைக்கு காரணத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. அந்த கவனிங்கள், அழகான ஒரு உதாரணத்தை பவுல் நமக்கு முன்னதாக வைக்கிறார். அவர் ஏராளமான காரியங்கள் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஹைலைட் பண்ண போகவில்லை, நேரம் இல்லை. ஆகையினாலே நான் கொஞ்சம் சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். நாம் ஏன் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? Why do you differ in accepting others? மற்றவர்களை இணைத்துக் கொள்வதற்கு, மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு, மற்றவர்களை அங்கீகரிப்பதற்கு, மற்றவர்களை என்னுடையவர்கள் என்று சொல்லுவதற்கு எனக்கு என்ன தடையா இருக்கிறது? முதல் தடையை எழுதுகிறார். அடுத்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். காலானது நான் கையா இராதபடியினாலே. ஆமா, பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? ஹலோ. ஆமாம் ஆமாம், சபையில் இருக்கிற என்ன பொருளாளர் செயலாளர்லாம் இங்கே போடலை. லே செக்ரட்டரி பே செக்ரட்டரிலாம் போடல. பே செக்ரட்டரினா பே போடுறவர், லே செக்ரட்டரினா உட்கார்ந்துருக்கிறவர். நல்ல கவனிங்க, அதெல்லாம் இங்கே போடல. என்ன நீ காலா கையா முதல்ல சொல்லுப்பா. அல்லேலூயா. நீ மூக்கா கண்ணா சொல்லுப்பா. நீ விரலா, நீ நகமா சொல்லுப்பா. உனக்கு என்ன ரோல் பா? தேவன் உண்டாக்கி இருக்கிற அவருடைய சபையிலே நீ யார் என்று அறிந்து கொண்டாயோ? நமக்கு பிரச்சனையே நம்ம யாருன்னு தெரியாதுதான். அல்லேலூயா. அதனால தான் நம்ம யாருன்னு தெரியாதனால நம்ம வேலையை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் நம்ம செய்யறோம். The problem with us, the problem with the church, the problem is the body of Christ is today. They don't know what is their calling, what is their role, what is their position. அவருடைய நிலைமை என்ன, அவருடைய காரியம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு சபையும் உதவி செய்வதில்லை. வேத பாடங்களும் அதற்கேற்றாற் போல் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. மாறாக அந்த சபை, இந்த சபை, அந்த போர்டு, இந்த போர்டு என்கிற ஒவ்வொரு வருடமும் 3000 இளைஞர்கள் வேதாகம கலாசாலை இந்த தமிழ்நாட்டில் மட்டும் வெளியே வருகிறார்கள். 3000 people. எங்க போவாங்க? சுப்பிரமணியபுரத்திலிருந்து போறவன் குமாரபுரத்துக்கு போவான்.
குமாரபுரத்துலேருந்து போகிறோம் சாயர்புரத்துக்கு வருவான். அங்கே இருக்கிற 10 பேரை 2 பேரை இழுத்துக்கிட்டு அவங்க ஒரு போர்டு பாட்டணும். ஏன்னா பைபிள் ஸ்கூல் படிச்சு வந்தாச்சு, இனிமேல் வேறு வேலை செய்ய முடியாது. ஐ கேன் ஒன்லி பி எ பாஸ்டர். Listen, we are on the wrong track. We are having a wrong understanding. நமக்கு தவறான புரிந்து கொள்ளுதல் உண்டு. நாம் தவறான வழியிலே நடக்கிறவர்கள். ஏன்னா வேற ஊர் தெரியாத, இந்த ஊர்ல இருந்து போனா இந்த ஊர்ல தானே சபை ஆரம்பிக்க முடியும். இங்க தான் 4 பேர் தெரியும். என் அருமை சகோதரா, என் அருமை சகோதரியே, we reject others. மற்றவர்களை தள்ளி விடுகிறோம். ஏன்னா என் கூட இருக்குன்னா நீனும் கையா, நான் கை நீனும் கை, உடம்பு முழுவதும் இருந்ததுன்னா கையா இருந்ததுன்னா பத்திரகாளியா மாறிடும் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். பக்கத்தில் வந்து சொல்லுங்கள், நீ எந்த சபையிலேருந்து வந்திருக்கீங்க? உங்கள் சபையை பற்றியா சொல்கிறாங்க? ஹலோ, கொஞ்சம் நல்ல கவனியமா. I am unable to accept others. மற்றவர்களை என்னோடு கூட இணைக்க முடியல, சேர்க்க முடியல. ஏன்னா நீ என்ன மாதிரி இல்ல. You are not like me. I reject you. உன்னை தள்ளி விடுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அதைத்தான் சொல்லி இருக்குது. அதை சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கேட்கிறாரு. அடுத்தால 18வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தமது சித்தத்தின்படி, தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஆமா, இதுதான் சபைக்கு தெரியாதனால, சபையில் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தவர்களுக்கும் இது விளங்காததினால, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி என்னை அடையாளம் காட்டி கொடுத்து என்னை சபையோடு இணைத்திருக்கிறார் என்கிற அறிவுக்குள் வராததினால், அடுத்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் வாசிக்க நேரமில்லை. 21வது வசனத்தை வாசிக்கலாம். கண்ணானது கையை பார்த்து, கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்லுங்க, சொல்லக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற நல்லா அசை சொல்லுங்க, சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நல்ல சமுதாயமாவது மற்றவங்கெல்லாம் அரவணைச்சி போகிற ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க போகிறோம். நான் வேண்டாம் என்று யாரையும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி என்னுடைய மக்களிடத்தில் பார்த்து சொல்லுவேன். என்ன சொல்லுவோம் தெரியுமா? சபையை குறித்து நிறைய பெயர் போட்டிருக்குது. அதை தோட்டம் அப்படின்னு காட்டியிருக்குது. தேவனுடைய தோட்டம். அங்கே விசேஷமாக உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா, தேவன் தம்முடைய என்னுடைய ஆண்டவர், என்னுடைய நேசர் தோட்டத்துக்குள்ளே வந்து தன்னுடைய அருமையான கனிகளை பொறுப்பா. தோட்டத்தில் பலவிதமான செடிகள்லாம் உண்டு இல்லையா? ஆமாம், முள்ளு செடியும் உண்டு. ஆனால் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், பக்கத்தில் வைங்க. இல்லைன்னா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். முள்ளு செடியாக இருந்தான்னா சபையில், அவனை ஓரம்போன்னு அங்கே ஓரம்போன்னு சொல்லி அவனை அங்கே சுற்றி வேலி அடைக்கிறதுக்கு அவன் நிச்சயமாக தேவை தேவை தேவை. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் சபையில் எத்தனை முள்ளு செடி இருக்குது? யாரோ சொல்கிறாங்க எல்லாமே முள்ளு செடி. பக்கத்தில் போனாலே குத்துறான், பக்கத்தில் போனால் தான் சான்ஸ்னு குத்துறான். இந்த பக்கம் சாய விட மாட்டேங்க, அந்த பக்கம் சாய வேண்டாம். நல்ல கவனி, நல்ல கவனி. முள்ளு செடியும் வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஆடு மாடு உள்ளாம வராமல் இருக்கு, இவன் தான் லாய்க்கு. சிலர் கடா புடான் இருப்பான், அவனை வெளியே வை, ஓரத்தில் வை. அவன் தேவை, ஆனால் அங்கே வைக்கணும், நடுவில் வச்சிடாத. அல்லேலூயா. சில குரோட்டன்ஸ் இருக்கும், அழகழகா இருக்கும். ஒரு பழம் சாப்பிட முடியாது, ஆனால் அழகுக்கு நடு வீட்டில் கொண்டு அதை வைக்க வேண்டியிருக்கு, வேற வழி இல்லை. அல்லேலூயா. உங்க சபையில் நடுவில் இருக்கிறான்னா அவனை குரோட்டனாவே பாரு. நான் தான் நடுவர் அப்படின்னு சொன்னா குரோட்டன். செக்ரட்டரிலாம் சொல்லாத, குரோட்டனே வாரும். உமக்கு பொன்னாடை போத்துகிறோம், உம்முடைய தொட்டிக்கு நாங்கள் பெயிண்ட்டும் அடிப்போம். People want to be in the center because they are no use at all. அவன் வெறும் அலங்காரத்துக்கு தான் உதவுவான். எங்கேயாவது மேடை போட்டு உட்கார்ந்தா அழகா அப்படி உட்கார்ந்துருப்பான். அல்லேலூயா. வேணும், என்ன செய்யுது? வேணும். அவனும் பக்கத்துலங்க, அவனும் வேணும். வேண்டான்னு சொல்லிடாதீங்க, ஆனால் வைக்க வேண்டிய இடத்துல மட்டும் வைங்க. அவனை வெயிலில் வச்சா காஞ்சி போயிடுவான்.
அவனை நிழல தான் வைக்கணும். சில மணி பிளான்ட், அது மணி பிளான்ட் வேணும், அது எதையாவது பிடிச்சிக்கிட்டு எதனாலும் பிடிச்சிக்கிட்டு தரணும். ஹல்லேலூயா. நல்ல கவனி, நல்ல கவனி. கண்ணானது செவியை பார்த்து எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. Can you see the word Paul uses? பவுல் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறாயா? சொல்லக்கூடாது. Yes, amen. Give them the right place. Give them the right job. Accommodate them because they are part of this body. Amen. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. இன்னும் சில காரியங்களை அங்கே பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னொன்று 32வது வசனம், 22வது வசனம். சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே, பலவீனமா உள்ளவளாய் காணப்படுகிறவளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. ஹலோ, என் ஹார்ட்டை தான் ஆண்டவர் பயங்கரமா எலும்புல உள்ள கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா அது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் வெரி வீக். பக்கத்தில் இருங்க சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்துங்க. நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆளா இருந்தாலும் ரொம்ப வீக்கான ஆள், உங்களை சுற்றி நிறைய எலும்பு வச்சு உள்ளே தான் வைக்க முடியும். வேணும், ஹார்ட் இல்லைன்னா இருக்க முடியாது, அது வேணும். வேண்டப்பட்ட ஆள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு, ரொம்ப வீக். பவுல் என்ன அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் அருமையானவர்களே. பலவீனன் என்றும் தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீர். பாடலாமா எல்லாருமாக? பலவீனன் என்றும் தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் வலது கையை உயர்த்தி, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை, ரெண்டு கரங்களை உயர்த்தி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நான் வீக் தான், பிசிக்கலா நான் வீக் தான், மென்டலி நான் வீக் தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சரீர அவயவங்களிலே பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிற எவைகளோ மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. அன்னி பலவீனனாயிருப்பாய் என்றால் உன் சரீரத்திலே, உன்னுடைய மனதளவிலே நீங்க தீர்மானம் எடுக்கிறதிலேயே, உன் சகோதரியே, என் தங்கச்சி, என் பிள்ளை, நீ வீக்கா இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு மிகவும் வேண்டியவள், மிகவும் வேண்டியவர், மிகவும் வேண்டியவள். I will not reject you.
That is my God. That is my God and that is his body. அவருடைய சரீரம் அதுதான் என் ஆண்டவர். பலவீனமாக இருக்கிறவைகள் தான் மிகவும் வேண்டியதாக இருக்கிறது. அதே இதில் இன்னொன்னு வாசித்துருங்க. என்ன வேண்டியதாக இருக்கு தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்தையும் வாசிங்க. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு கனத்தை கொடுக்கிறோம். அப்ப சபையில ரொம்ப கனப்படுத்தப்படுகிறார்னா அவருக்கு பேர் என்னது அர்த்தம்? ஹலோ, ரொம்ப வெயிட்டான ஆளு, வெயிட்டான பாட்டின்னு சொல்றாங்களே, ரொம்ப வெயிட்டான, ரொம்ப கனத்தை தேடுறவங்க வேதத்தின் கண்ணோட்டத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். கனவீனமானவர்கள். நல்லா கவனிங்க. பலவீனனை குறித்து ஆண்டவர் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாரு. கனத்தை தேடுறவனை குறித்து பயங்கர கவலை அவருக்கு. அதனால தூக்கி மேலே வச்சிருவாரு. விழுந்தாலும் கவலை கிடையாது. மேலே வைக்கிறது மாத்திரம் இல்லை, கனமான்றான், கனம் கேட்குறான். ஆனா விழுந்தாலும் கவலை இல்லை. பக்கத்தில் அந்த மாதிரி இடம் வேணுமா? You may be weak, but you are important. But if you seek, நல்லா கவனிங்க, you may be weak, you are important, but if you seek honor, 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 glory, கனம் மிகு மேதகுதான். விழுந்தா ஒரு காரியம் கிடையாது, ஒருத்தருங்க கவலை கிடையாது. ஒரு முடி போச்சுன்னு யாராவது உட்கார்ந்து ஜோம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே ஒரு முடி போய்விட்டது ஆண்டவரே போய்விட்டது. ஒரு நகம் விழுந்ததுன்னு அழுதுருக்கீங்களா? ஐயோ நகம் விழுந்துட்டுன்னு அழுவீங்க. நகம் விழுந்தா அழுகிற ஆளு, முடி விழுந்தா உட்காந்து அழுகிறது இல்லை. முடிகள் விழுந்தா அழலாம், அழுதாலும் பிரயோஜனமும் கிடையாது. முடிகள் விழலாம், முடி விழுந்து அழுகிறது இல்லை. அப்போ கனத்தை தேடுறவனை தூக்கி ஆண்டவர் மேலே கொண்டு வச்சாலும் நீ உழுப்பா, எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்கிறது போல இருக்கிறது. Listen, but still we are connected, inducted into your body. நான் ஒரு சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், தேவ சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை மறுபடியும் பாடப்போகிறோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே என்று தீர்க்க தரிசனமாக அண்ணன் ஏமில் எழுதின பாடலை மறுபடியும் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. நம்மிடை உள்ள வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திற உண்டு வாசல் அடைபடும் முன் முருங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோ. நமக்கு குறிக்கப்பட்ட நேரம் முடிகிறதை நினைத்தல் எனக்கு கவலையாக இருக்கிறது. இன்னும் 3 சபைகளை நான் காண்பித்துக் கொடுக்க வேண்டும். நாளைய தினத்திலே காண்பித்துக் கொடுத்தவனை தட்டிவிட விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக ஜாதிகளை வைத்து, நிறங்களை வைத்து, படிப்பை வைத்து, பணத்தை வைத்து, தகுதியை வைத்து, குடும்ப பின்னணியை வைத்து இன்றைக்கு சபை தாறுமாறாக பிரிக்கப்பட்டதற்கு நான் விரோதமாக எழும்பி நிற்கிறேன் என்கிறவர்களை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஜாதிகளின் அடிப்படையிலே, பணத்தின் அடிப்படையிலே, படிப்பின் அடிப்படையிலே
பெருமையின் அடிப்படையில், மூதாதைய குடும்பங்களின் அடிப்படையில் இன்றைக்கு சபை உடைக்கப்பட்டு வருகிறது. வெளியே அதை அவர்கள் செய்யட்டும், அவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் சாத்தானுக்கு பேரே பிரிவினைவாதி. சாத்தான் உடைத்து வாழ்கிறவன், உடைக்கிறவன். அன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் உடைத்தான், காயினும் ஆபேலையும் உடைத்தான். அவன் பேர் ஆதி முதல் அவன் உடைக்கிறவன். ஆனால் இன்றைக்கு சபைக்குள் இந்த உடைக்கும் சக்திகள் தங்களுடைய காரியத்தை மறந்து பிரிவினையை விதைத்துக் கொண்டே வருகிறார்கள். இன்னும் 2-3 மாசத்துல திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மற்ற இடத்துலையும் எலெக்ஷன் வரும். அப்ப பாருங்க, நான் அந்த மாதிரி காரியத்துக்கு என் ஆவியில எதிர்த்து நிற்க போகிறேன்னு சொல்கிற வாலிபர்கள், நீ ஒருவேளை ஓட்டு போடுற சபையில் இல்லாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். யுவர் சர்ச் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே, பரவாயில்ல. ஆனால் நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய ஆவியை உடையவர்களோடு கூட இன்னைக்கு சாயங்காலம் பேத்து கொண்டிருந்த போது, அவர் உங்களுக்கு சொந்தக்காரங்கள் தான்ட்டு ஒரு சகோதரர் சொன்னபோது நான் சொன்னேன், எனக்கு ஆவிக்குரியவங்க தான் சொந்தக்காரங்க, அவங்கள தான் எனக்கு நல்லா தெரியும். என் பிளட் ரிலேஷன் எனக்கு தெரிகிறதை காட்டிலும் அவர்களை நான் நன்றாக அறிவேன். அன்றைய கவனியங்கள் அருமையானவர்களே, அன்றைய விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறதற்கு நாங்கள் 1200 பிள்ளைகளை தத்தெடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் நான் உள்ளே நுழைந்த போது அந்த குட்டி பிள்ளைகள் என்னை தாத்தா 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 தாத்தான்னு, என் கூட அந்த ஊழியக்காரர் அங்கிள்னு சொல்லு, தாத்தான்னு சொல்ல, அது வயசாகுது. அப்போ இன்னொரு அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பெண் சொன்னாள், என் பிள்ளைக்கு அப்பா பேர் தெரியாது, ஆனால் தாத்தா பேர் தெரியும், தாத்தான்னு சொல்ல விடு என்று சொன்னால பார்க்கணும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சகோதரியை பார்த்து கேட்டேன், ஏம்மா உன் பிள்ளை நீ தாத்தான்னு கூப்பிடுறது நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது. என் பிள்ளைக்கு அப்பா பேர் தெரியாது, ஏன்னா நான் யாரோட படுத்தேன்னு தெரியாது, எப்படி உண்டாச்சுன்னு தெரியாது, அதுக்கு அப்பா பேர் கேட்டேன் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு தாத்தா இருக்கிறாரு, அகஸ்டின் ஜெபக்குமார். இயேசு கிறிஸ்துவினாலே நான் இணைக்கப்பட்டதினால என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று சொன்னாலே பார்க்க வேண்டும். How it come? I enjoy that night. I enjoy that night. I rejoice in my room. I said, I am a grandfather of a girl who was born in prostitution. விபச்சாரத்தில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு நான் தாத்தாவானதுனால எனக்கு கவலை இல்லை. அது என்னை இணைத்தது என் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் என்னை அப்படியாக இணைத்திருக்கிறபடினால, இயேசுவின் அன்பை என்னை ஆள்கொண்டிருக்கிறபடினால அந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன அந்த ராத்திரியில நான் ரிஜாய்ஸ் பண்ணனால தூங்கல. I was rejoicing in my spirit. என்னையும் தாத்தான்னு சொல்லுது, விபச்சாரிக்கு பிறந்த பிள்ளைனே தாத்தான்னு சொல்லுது. I was not worried. எங்க பிள்ளைங்க எங்க காம்பஸ்ல இருக்க பிள்ளைங்க தாத்தான்னு சொன்னா, டேய் அங்கன்னு சொல்றா அப்படின்னு சொல்ற ஆளு. ஆனால் அந்த பிள்ளை தாத்தான்னு சொல்லும் போது, ஏன்னா தாத்தான்னு தான் சொல்ல முடியும், அங்கிள்னு சொன்னால் கூட வேற மாதிரி போயிடும். தாத்தான்னு சொன்னாதான் அவங்க அம்மாவுக்கு நான் அப்பாங்கிற லெவலுக்கு வந்துடும். கள்ளரையும் கொலைஞரையும் வெச்சாரையும் அரவணைக்கிற இயேசுவின் அரவணைப்பை அடைந்த மனிதனுக்கு இந்த உறவுதான் முக்கியம் என்பதை நீ உலகத்தில் காண்பிப்பதற்கு சபையை பிரித்தாளுகிற ஜாதிகள், சபையை பிரித்தாளுகிற நிலைமைகள், சபையை பிரித்தாளுகிற அதன் நிமித்தமாக சண்டையிட்டு கொண்டு வெளியே சத்துரு சிரிக்கும்படியாக கோர்ட்டிலே போய் நின்று போலீஸை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு அட்டகாசம் நடக்கிற சபையிலே நான் இந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக எழும்ப போகிறேன், இந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவளாக எழும்ப போகிறேன் என்று சொல்கிறவர்கள் யாரும் கண்ணமுட தேவையில்லை. ஆண்டவர் உனக்குள்ளே பேசியிருப்பார் என்றால், இதோ நான் வருகிறேன் இந்த சுவரை உடைப்பதற்கு. ஹல்லேலூயா. சுவரை உடைக்கிறவனை பாம்பு கடிக்கும் என்று யாரும் சொன்னாலும், என்னை பாம்பு கடித்தாலும் பரவாயில்லை, என்னை ஏற்றுக்கொள்வார் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை கற்களை பெயர்க்கிறவன் காயப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்லை உடைக்கிறவனுக்கு ஆண்டவர் எனக்கு பலம் தந்து அதனால் எனக்கு காயம் உண்டாலும் காயத்தோடு நிற்பேன். என் காயங்களை கட்டுகிறவர் மேலே இருக்கிறார், என் காயங்களை கட்டுகிறவர் மேலே இருக்கிறார். எனக்கு காயம் பட்டவர்கிட்ட நான் சொன்னேன், உமக்காக நானும் காயம் பட்டேன் என்று. ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆவியோடு இனி சபைக்குள்ளே நான் உலாவி வரப்போகிறேன் என்று சொல்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிபர்களும் தயவு செய்து எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். யாரும் கண்களை மூட வேண்டாம். உனக்கு வெக்கமா இருந்ததுன்னா
இந்த சுவரை உடைக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை என்று இருந்தால் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். யூ மே நாட் ஹேவ், பட் யூ ஹேவ் த ஸ்பிரிட். யூ ஹேவ் த ஸ்பிரிட். யூ கேரி a spirit of oneness. You carry the spirit of oneness. அப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டின் ஆவியோடு கூட நான் இனி வாழப் போகிறேன். சபைகளுக்குள்ள எந்த சபை என்று கேட்க மாட்டேன். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறானா என்பதுதான் எனக்கு கவலை. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறாளா என்பதுதான் கவலை. எந்த சபையில இணைக்கப்பட்டிருக்காங்க கவலை இல்லை. I want to see people attached with Jesus. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாரு தம்பி. ஒரு பிள்ளை என்னைய வந்து தாத்தான்னு கையை பிடிச்சிக்கிட்டு அதே விபச்சார ஊருக்குள்ள என்னைய கூட்டு போகுது. தாத்தா வந்திருக்காரு, எங்க தாத்தா வந்திருக்காரு, எங்க தாத்தா வந்திருக்காரு. நம்ம ஆளுனா முகத்தில் துணியை போட்டு முகத்தை காட்டாம போவான். ஆனால் நானும் அன்றைக்கு ராத்திரி தூங்கலை. என் அறையில் ஆனந்தத்தினாலே, ஆண்டவரே என் குடும்பம் எவ்வளவு பெரியது ஆண்டவரே, என் குடும்பம் இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் உறவினால், இயேசுவோடு இணைக்கப்பட்டதினால் எத்தனை பெரியது. இதை உலகுக்கு சொல்லுவேன், இதை உலகத்துக்கு காண்பிப்பேன் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு கூட பேசி இருக்கிறீங்க. இதை செய்வதற்கு எனக்கு பலன் வேணும். நான் பலவீனம் தான் வேண்டும்னு சொல்லிருங்க சுவாமி. இந்த பலவீனர்கள் தான் உமக்கு மிகவும் வேணும்னு சொல்லிருங்க. கனவான தேடாம பலவீனனை தேடுகிறீர. நான் அதை கவியை மறுபடியும் பாடுவேன். பலவீனன் என்று என்னை தள்ளி விடாமல் என்னை பலத்தால் இடைகட்டுகிறோடைய பலம் உன்னை ஆட்கொள்ள போகிறது. அந்த நன்றியை நினைத்து கரங்களை தட்டி ஆண்டவரை சோஸ்தரித்து ஆண்டவருக்கு ஆனந்த சத்தமிட்டு நீ மறுபடியும் பாட போகிறார். எல்லாரும் ஆனந்த சத்தத்தோடு உலகத்தில் ஒரு பெரிய சிரிப்போடு என்னை ஆண்டவர் பலவீனன் என்று சொன்னாலும் நான் வேண்டும் என்று சொல்கிறார். நான் பலவீனன் நான் என்னால் வேண்டும் என்று சொல்கிறான். என்னுடைய படிப்பிலே நான் குறைவுள்ளவன், என் பணத்திலே நான் குறைவுள்ளவன், என் நிலையிலே குறைவுள்ளவன், என் குடும்பத்தின் நிலையிலே குறைவுள்ளவன், மதிப்பிலே குறைவுள்ளவன். ஆனால் என்னை பலத்தால் இடைகட்டுகிற ஒரு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். என் கரத்தை பிடிக்கிறார். எல்லாருமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே. நான் நல்ல கவனிங்க அருமையானவர்களே. கிறிஸ்துவின் ரேசத்தை புரிந்து கொள்ளாத அநேகர் இருக்கிறார்கள் சபைகளுக்குள்ளே. அத்வானியினுடைய மகள் முஸ்லிமை திருமணம் பண்ணினாள். பெரிய பெரிய பிஜேபி தலைவருடைய பிள்ளைகள் முஸ்லிம்களை திருமணம் செய்திருக்காங்க. பைசா வச்சிருக்காங்க எல்லாம். அப்ப அவனுக்கு முஸ்லீம் தெரியல. இங்க வந்தா இந்து முஸ்லீம் பேசுறான். உன்னை உடைக்கிறதுக்கு தன்னை அவன் பலி எடுக்கிறது இல்லை. நான் அப்படி இல்லை. நான் வாழப் போகிறேன். இந்த ஆவியோடு வாழப் போகிறேன். இந்த ஆவியோடு பார்க்க போகிறேன். எனக்கு அருகில் உள்ளவர்களை பார்க்க போகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்களா என்பது மாத்திரம்தான் எனக்கு கேள்வி. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறா என்பதுதான் கேள்வி. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவர்களா இருக்கிறதா என்பது மட்டும்தான் கேள்வி. என்ன வர்ற நாட்கள் இன்னும் நெருக்கமான நாட்கள். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடையே உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கியதே. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர்கள் நடுவில் உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிங்க. 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டு
கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வலது கையை பிடிச்சிருக்க, என் இடது கையை பிடிச்சிருக்கிறவனுக்கு, ஆண்டவரே என்னுடைய தம்பிக்கு, என்னுடைய அண்ணனுக்கு, என்னுடைய அக்காவுக்கு, தங்கச்சிக்கு இந்த ப்ரெஷரில் நிற்கிறதுக்கு பலன் தார ஆண்டவரே. இந்த பலத்தில் நிற்கிறதுக்கு பலன் தாரும். அவங்கள பலமீனன் வேண்டும்னு சொன்னீங்கல்ல, இவங்க பலமீனமானவங்க தான், இவங்க வேணும், இந்த சரீரத்துக்கு வேணும். யாரை நாங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாருவீராக. இந்த இணைப்பு அடைந்து போகக்கூடாது, இந்த இணைப்பு அறுந்து போகக்கூடாது. செயல்படுத்த மாத்திரம் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த தேசம் தேவனை இப்படித்தான் அரும். நீங்கள் ஒன்றாய் இருக்கிறதை இந்த உலகம் கண்டு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதை இந்த உலகம் பார்த்து, நீங்கள் எனக்கு சீஷர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். நீங்கள் எனக்கு சீஷர்கள் என்று இந்த உலகம் சொல்லும். நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லும். பிதாவே, நீரும் நானும் ஒன்றா இருப்பது போல இவர்களும் ஒன்றா இருக்கும்படி வேண்டிக் கொண்டேன் என்று அன்னைக்கு கெத்செமனிலே கதறின அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கப்படுவதாக, கேட்கப்படுவதாக, கேட்கப்படுவதாக. இந்த தலைமுறையில் அப்படி வாழ்ந்து காண்பிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த ஒரு மறவாதே. ஆமென்.